වේදිකාවේ ඉන්න අපේ වසන්ත පීති සහෝදරයාගෙනුත් ඒ වගේම මේ සයින්ද මරුදු ප්‍රදේශයේ සඳහා අපේ නායකත්වයේ සපයන ආදම් බාවා සහෝදරයාගෙනුත් ඒ වගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා වන කුරුණෑගල ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ සඳහා අපේ නායකත්වයේ සපයන අරුල් හේමචන්ද්‍ර සහෝදරයාගෙනුත් ඒ වගේම මේ සයින්ද මරුදු ප්‍රදේශයේ ජාතික ජන බලවේගයේ දෙවන්තම බලයක් තියෙන ප්‍රදේශයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ඒ සඳහා විශාල වෙහෙසක් දරන අපේ සහෝදරවරු නේද විශාල ගණනාවක් ඉන්න වේදිකාවේ ඒ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. மேடையில் வீட்டிருக்கின்ற வசந்த பேதச சகோதரர் அவர்களே, அதே போல சாய்ந்தவரது மக்களின் நம்பிக்கையில் வென்றிருக்கின்ற ஆதம்பாவா சகோதரர்களே, அதே போல திருகோணமலையில் வந்திருக்கின்ற அருண் ஹேமச்சந்திர சகோதரர்களே, ஏனைய சகோதரர்களே, இந்த இடத்திலே அதிகமானோர் சேர்ந்திருக்கின்றார்கள், அதற்காக பாடுபடுகின்றார்கள் எங்களுடைய சகோதரர்கள். ඒ වගේම සහෝදරයන් විශාල ප්‍රමාණයක් සහභාගී වෙනවා. සහෝදරයන් හරි සතුටුයි මෙතෙන්ට ආපු එක ගැන. அதே போன்று இங்கே ஏராளமான சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். சகோதரர்களை வந்ததற்கு உண்மையிலே சந்தோஷம் அடைகின்றோம். සහභාගී වෙන ඔබ සියලු දෙනාගෙන් අවසරයි. அதே போன்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் விழித்தவனாகும். දැන් ලබන සෙනසුරාදා චන්දි මොකද කරන්නේ? இப்பொழுது அடுத்த சனிக்கிழமை தேர்தல். என்ன செய்வது நாங்கள்? වැඩේට ලෑස්තිද? வேலைக்கு ரெடியா நீங்க? ඔව්. දීර්ඝ කාලයක් අපේ රටේ ජනතාව ආණ්ඩු හැදුවා, ආණ්ඩු පෙරළුවා, නායකයෝ ගෙනාවා, නායකයෝ මාරු කරා. நீண்ட காலமாக எங்களுடைய நாட்டு மக்கள் தலைவர்களை நாடு ஏழையானது. ජනතාව දුප්පත් වුණා. பொதுமக்கள் ஏழையானார்கள். එනිසා ප්‍රධාන හේතුව තමයි ஆகையினால் මේ පාලකයන් மிக முக்கியமான காரணம் මේ පාලකයන් අපේ රට ගොඩනගන්න සැලසුම් කරේ නෑ. இந்த ஆட்சியாளர்கள் எங்களது நாட்டை வெற்றி பாதை கொண்டு செல்ல முயற்சிக்கவில்லை. මේ පාලකයන් කරේ ඒගොල්ලෝ ගොඩනගෙන්න වැඩ විතරයි. இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் தங்களை வெற்றி பெறுவதற்காக தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். දැන් අපි සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදාට ආණ්ඩුවක් හදාගමු. ஆகையினால் நாங்கள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு அரசாங்கத்தை ஆக்கிக் கொள்வோம். මේ රට ගොඩනගන්න සමත් වෙන ආණ්ඩුවක් ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවක්. இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். දැන් මේ මැතිවරණ දෙස බලනකොට ජාතික ජන බලවේගයේ ජයග්‍රහණය නියතයි. இப்பொழுது நாங்கள் இந்த தேர்தலை சற்று உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதியாகிவிட்டது. දකුණ ජීවත් වෙන සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනතාව ජාතික ජන බලවේගයත් එක්ක අත්වැල් බැඳගෙන ඉන්නවා. தெற்கிலே வாழுகின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களும் கைகோர்த்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியுடன் இருக்கின்றார்கள். මේ සයින්ද මරුදුල ජීවත් වෙන මුස්ලිම් ජනතාවගේ තීන්දුව මොකද්ද? இந்த சாய்ந்த மருதிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுடைய முடிவு என்ன? හරි බොහොම ස්තුතියි. நன்றி. හැබැයි මේ ජයග්‍රහණ වැළැක්වීම සඳහා ඒගොල්ලෝ අද අසත්‍ය දේවල් අවලාද බොරු කියන්න පටන් ගන්න තියෙනවා. ஆனால் இந்த வெற்றியை தவிர்ப்பதற்காக அவர்கள் பொய்களையும் கட்டுக்கதைகளையும் இட்டுக்கதைகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ළඟදී ආවද හිස්බුල්ලා? அண்மையிலே ஹிஸ்புல்லா வந்தார். එතුමා ඇවිල්ලා අපේ ගැන ඉතාමත් බරපතල අවලාද බොරු ප්‍රකාශ කරලා ගිහිල්ලා තිබෙනවා. அவர் இந்த இடத்துக்கு ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து எங்களை பற்றி மிக மோசமாக இழிவாக பேசி சென்றார். එකක් කියනවා මුස්ලිම් ජනතාව ආගමික වශයෙන් වැදගත් ලෙස සමරන අවස්ථා දෙකක් තිබෙනවා. එකක් රාමසාන උත්සවය, අනෙක හජ්ජි උත්සවය. முஸ்லிம் மக்கள் தங்களுடைய மார்க்க கடமைகளை மிக முக்கியமாக கருதுகின்ற இரண்டு பெருநாட்கள், ஒன்று நோன்பு பெருநாள், இரண்டாவது ஹஜ் பெருநாள். හිස්බුල්ලා කියනවලු අපි ආපුවම එකක් නතර කරනවලු. ஹிஸ்புல்லா சொன்னாராம், நாங்கள் வந்தால் ஒன்றை நிப்பாட்டுவோம் என்று. හිස්බුල්ලාගේ ඔළුව බලන්න ඕන. ஹிஸ்புல்லாட தலையை கொஞ்சம் பார்க்கணும். ඒ විතරක් නෙවෙයි ඊට පස්සේ කියනවා அது மாத்திரமல்ல, அதன் பின்னர் சொல்கிறார், ජනතාවට පස් වේල වඳින්න දෙන්නේ නැලු. மக்களுக்கு 5 நேரம் தொழுகைக்கான இடம் கொடுக்க மாட்டோம் என்றார். හැබැයි හොදට බලන්න මේගොල්ලෝ මුස්ලිම් ජනතාව ගාවට වෙලා එහෙම කතාවක් කියනවා. அவர்களை நன்றாக பாருங்கள், முஸ்லிம் மக்களை ஏமாற்றி இவ்வாறு கதைக்கின்றார்கள். ඔය සජබේ තිස්සත් නායක මහනුවරට ගිහිල්ලා කියනවා අපි ආපුවම පෙරහැර කරන්න දෙන්නේ නැලු.
இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ சஜபையில் இருக்கின்ற திஸ்ஸாத்தநாயக் என்று சொல்லுகின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கே பிரகர் நடத்த விட மாட்டோம் என்று கூறுகின்றார். වේදිකාවට ගොඩ වුණු සමහර ස්වාමීන් වහන්සේලා කියනවා අපි ආපුවම දානේ හම්බෙන්නේ නැති වෙයිලු. அதே போன்று அவர்களுடைய மேடைக்கு வந்த சிலர் சுவாமிகள் சொல்லுகின்றார்கள், மதகுருமா சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் வந்தால் தானம் கிடைக்காதென்று. ඒවා දේශපාලන කතාද? இது அரசியல் கதையா? ඒවා දේශපාලන විවේචනද? இது அரசியல் விமர்சனமா? ඒවට කියන්නේ අවලාද. இதற்கு நாங்கள் சொல்லுவது இழிசொல். ඒවට කියන්නේ අසත්‍ය. இதற்கு நாங்கள் சொல்வது பொய் என்று. ඇත්තම ආගම් පිළිබඳ ගෞරවයක් තිබෙනවා නම්, உண்மையிலேயே மதம் தொடர்பான கௌரவம் இருக்குமாக இருந்தால், ඇත්තටම ආගම් පිළිබඳ නිදහසක් අපේක්ෂා කරනවා නම්, உண்மையிலேயே மதம் தொடர்பாக நாங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்த்தால், දේශපාලන වේදිකාවේ කියන්න ඕන නැති කරුණු ඒවා. அரசியல் மேடைகளிலே சொல்லக்கூடாத விடயங்கள் அவை. මේ ආගම්වාදය උස්සනවා. இந்த சமய தொடர்பான விடயங்களை உசுப்பேத்தி விடுகிறார்கள். අපි සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ කියලා ජන කණ්ඩායම් ගණනාවක් ජීවත් වෙන රටක්. எங்களுடைய நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் பேகர் என்று பல்வேறுபட்ட இன மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. බෞද්ධ හින්දු ඉස්ලාම් ක්‍රිස්තියානි කියලා ආගම් ගණනාවක් අදහන ජනතාවක් ඉන්න රටක්. அதே போன்றுதான் பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியன் என்று பல்வேறுபட்ட மதங்களை பின்பற்றி வாழ்கின்ற நாடு. දෙමළ සිංහල ප්‍රධාන භාෂාවන් දෙකක් කතා කරන ජනතාවක් ඉන්න රටක්. தமிழ் சிங்களம் ஆகிய பிரதம 2 மொழிகளை பேசுகின்ற நாடு. සිංහලයට තමන්ගේ අනන්‍ය වූ සංස්කෘතියක්, දෙමළයට තමන්ගේම අනන්‍ය වූ සංස්කෘතියක්, මුස්ලිම් අයට තමන්ගේම අනන්‍ය සංස්කෘතියක් සහිත සංස්කෘතින් ගණනාවක් එක්ක ජීවත් වෙන රටක්. சிங்களவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உரித்தான கலாச்சாரம் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு அவர்களுக்குரிய கலாச்சாரம், அதே போன்று முஸ்லிம் மக்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்ட நாடாக இருக்கின்றது. එනිසා මේ රටේ අනාගතය රඳා පවතින්නේ ஆகையினால் இந்த நாட்டின் எதிர்காலம் தங்கி இருப்பது මේ විවිධත්වයන් සහිත ජන කණ්ඩායම් අතර සමගිය හැදුණොත් විතරයි. இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களை கொண்ட மக்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுவதன் மூலமாகத்தான். එනිසා ජාතික ජන බලවේගය එන්නේ ஆகையினால் தேசிய மக்கள் சக்தியானது வருவது ඔබගේ ආගම ඇදහිමේ අයිතිය, உங்களது மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை, ඔබගේ භාෂාවේ අයිතිය, உங்களது மொழி உரிமையை, ඔබගේ සංස්කෘතික අනන්‍යතාවය உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை පිළිගන්න නිදහස් රටක් හදන එක තමයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திர நாட்டைத்தான் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கின்றது. හැබැයි ඉස්බුල්ලා ඊට වඩා බොරු අසත්‍ය කියන පටන් ගන්න තියෙනවා. ஆனால் ஹிஸ்புல்லா அதற்கு மாற்றமாக பொய்யை கூற முற்பட்டிருக்கின்றார். අපි ප්‍රතිපත්ති ප්‍රකාශන ඉදිරිපත් කරලා තියෙනවා. எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் කවර வெளியிடப்பட்டிருக்கிறது. හෝ ආගමක් පිළිබඳව, எந்த ஒரு மதமாக இருந்தாலும், කවර හෝ ජාත් සංස්කෘතියක් පිළිබඳව, எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும், කවර හෝ භාෂාව පිළිබඳව எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், කවුරු හරි අන්තගාමී අදහසක් ඉදිරිපත් කරනවා නම් இதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களிலே இதை மாற்றமாக கருத்தில் கொண்டார். පැමිණිලි කරලා දඬුවම් ලබා දීම සඳහා කොමිෂන් සභාවක් පිහිටවනවා ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. அதற்கு எதிராக அவர்களுக்கு முறைப்பாடு செய்து தண்டனை வழங்கக்கூடிய ஒரு கொமிஷனை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். දේශපාලනයට ආගම්වාදී ප්‍රකාශ, அரசியலுக்கு மதம் தொடர்பான வசனங்களை வெளியிடுவது, දේශපාලනයට ජාතිවාදී ප්‍රකාශ, அதே போன்று அரசியலுக்கு மதம் தொடர்பான விடயங்களை கூறுவது, කියන කරන එක නතර කරන ආණ්ඩුවක් තමයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. இவ்வாறு சொல்வது செயற்படுத்துவதை நிறுத்துவதுதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். අපිට ඕන ජාතික සමගිය තියෙන රටක්. எங்களுக்கு தேவைப்படுவது என்னவென்றால் தேசிய ஒற்றுமை உடனான நாடு, ඔක්කොම සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எல்லோரும் அனைவரும் சகோதரத்துடன் வாழக்கூடிய ஒரு நாடு, හැමදෙනාම සමගියෙන් ජීවත් වෙන රටක්. எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு. ඒ නිසාම තමයි අපි තමුන්නාසලා හම්බෙන්න ආවේ. ஆகையினால் தான் உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා අපි දිනන්න ඕන. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நாங்கள் வெல்ல வேண்டும். දකුණේ ඉන්න ජනතාවගේ විශ්වාසය විතරක් නෙවෙයි, தெற்கிலே வாழுகின்ற மக்களுடைய நம்பிக்கையை மாத்திரமல்ல, නැගෙනහිර තමුන්නාසලගේ විශ්වාසයත් අපිට ඕන. கிழக்கிலே வாழுகின்ற உங்களுடைய நம்பிக்கையும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ලෑස්තිද? நீங்க ரெடியா இருக்கு? ලංකාවේ පළවෙනි වතාවට හදමු. இலங்கையின் முதல் முறையாக நாங்கள் ஏற்படுத்துவோம். දකුණේ ජනතාවද, தெற்கு மக்களாக இருந்தாலும், නැගෙනහිර ජනතාවද, கிழக்கு மக்களாக இருந்தாலும், උතුරේ ජනතාවද வடக்கு மக்களாக இருந்தாலும் පිළිගන්න ආණ්ඩුවක්, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் ஒன்றை, සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනතාවගේ சிங்கள முஸ்லிம் தமிழ் எல்லா மக்களின் විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක් நம்பிக்கை வென்ற ஒரு அரசாங்கமாக අපි හදනවා. நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம். ඔගොල්ලෝ දන්නවා මීට කලින් දේශපාලන පක්ෂ මෙහෙට එන්නේ. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இங்கு அரசியல் கட்சிகள் வருவது, සජිත් එන්නේ හකීම් කරේ තියාගෙන, சஜித் வாரது ஹக்கீம தோல்ல வச்சுக்கொண்டு, රනිල් එන්නේ අතාඋල්ලා කරේ තියාගෙන, ரணில் வாரது அதாவுல்லா தோல்ல வச்சுக்கொண்டு, අපි එන්නේ
நாங்க வார ජනතාව කරේ තියාගෙන තමුන්නාන්සලගේ විශ්වාසයෙන් பொதுமக்களை உங்களது நம்பிக்கையை தோளில் வைத்துக் கொண்டு අන්න நாங்கள் එම வருகிறோம். එකමුතුවේ ආණ්ඩුවක් හැදලා එකමුතුවේ ව්‍යාපාරයක් හැදලා තියෙනවා. இவ்வாறான ஒற்றுமையான ஒரு செயற்பாடு දෙමළ ஆரம்பித்திருக்கிறது. ජනතාව, தமிழ் மக்கள், සිංහල ජනතාව, சிங்கள மக்கள், මුස්ලිම් ජනතාව முஸ்லிம் மக்கள், ජනතාව නියෝජනය කරන පක්ෂයක්. மக்களை பிரதிநிதித்துவப்படுகின்ற ஒரு கட்சி, නායකයෝ නියෝජනය කරන නෙවෙයි. தலைவர்களின் பிரதிநிதித்துவப்படுகின்ற கட்சி அல்ல, ජනතාව එකතු වෙච්ච ව්‍යාපාරයක්. பொதுமக்களாக சேர்ந்த ஒரு செயற்திட்டம். ඒක තමයි ජාතික ජනබලවේගය. இதுதான் தேசிய மக்கள் சக்தி. අද මෙතන දහස් සංඛ්‍යාත මුස්ලිම් ජනතාව, இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் இருக்கின்றீர்கள், අපේ සහෝදරියන්, சகோதரர்கள் இருக்கின்றார்கள், සහෝදරවරුන් சகோதரர்கள் இருக்கின்றார்கள். එකතු වෙලා අපිට කියන්නේ මොකද්ද? நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லுகின்றீர்கள்? ඔබ ලෑස්ති අපිව විශ්වාස කරන්න. நாங்கள் ரெடி உங்கள் மீது நம்பிக்கை கொள்வதற்காக. එහෙම නේද? அப்படித்தானே? මම ඔබට එක සාතිකයක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகிறேன். ඔබ අප කරේ තබන විශ්වාසය நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை බිඳුවකින්වත් හානි කරන්නේ නැහැ. ඒ ආරක්ෂා කරනවා. நாங்கள் குறைந்தது ஒரு சிறு துளியாய் நாங்கள் உடைக்க மாட்டோம், அதனை பாதுகாப்போம். ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும் 2015 මහින්ද රාජපක්ෂලා පෙරදුනා. 2015 மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தோல்வி அடைந்தார். ඔවුන්ට නැවත දේශපාලනයෙන් ගොඩ එන්න පාරක් හොය හොය හිටියා. அவர்கள் மீண்டும் தங்களது அரசியலுக்கு வருவதற்காக ஒரு வீதியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ඔවුන්ට හොරකම් අතර කරනවා කියලා බලය ගන්න බෑ ආපහු රාජපක්ෂලාට. அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் களவை பிடிக்க மாட்டோம் என்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ප්‍රජාතන්ත්‍රවාදය හදනවා කියලා බලය ගන්න බෑ 2015 පස්සේ රාජපක්ෂලාට. ஜனநாயகத்தை நாங்கள் உருவாக்க போகின்றோம் என்று 2015க்கு பின்னர் ஆட்சியை பிடிக்க முடியாது. රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳනවා කියලා බලය ගන්න බෑ 2015 පස්සේ රාජපක්ෂලාට. 2015க்கு பின்னர் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகின்றோம் என்று அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. ඒ නිසා රාජපක්ෂලා මාර්ග සිතියමක් කියලා කොහොමද බලය ගන්න කියලා. ஆகையினால் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு வரைபடத்தை வரைந்தார்கள். අන්න ඒක තමයි මුස්ලිම් ජනයාට එරෙහි ජාතිවාදී ව්‍යාපාරයක් පටන් ගත්තා. அந்த வரைபடம் தான் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இனவாதம் ஒன்றை கிளப்பி விட்டார்கள். අම්පාරේ කොත්තු හදනවා කිව්වා, කාපුවම වඳ වෙනවා කිව්වා. அம்பாரில் இருக்கின்றவர் கொத்து தயாரிக்கின்றார், அது கருத்தடை கொத்து என்று சொன்னார்கள். නැවත බලය එන්න ජාතිවාදී වපුරන්න පටන් ගත්තා. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனவாதத்தை விதைத்தார்கள். මුස්ලිම් කඩවල වඳ ඇඳුම් විකුණනවා කිව්වා. ඒ ඇඳුම් ඇඳාම වඳ වෙනවා කිව්වා. முஸ்லிம் கடைகளிலே விற்கப்படுகின்ற ஆடைகள் கருத்தடை ஆடைகள், அதனை நாங்கள் அணிந்தால் கருத்தடை ஏற்படும் என்று சொன்னார்கள். ජාතිවාදය විශ්වා. இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி වඳ விட்டார்கள். දොස්තරලා ඉන්නවා කිව්වා. அதே போன்றுதான் கருத்தடை வைத்தியர்கள் இருக்கின்றார் சொன்னார்கள். සිංහල කාන්තාව වඳ කරනවා කිව්වා. சிங்கள பெண்களை அவர்கள் கருத்தடைக்கு உள்ளாக்கினார் சொன்னார்கள். ජාතිවාදය විශ්වා. இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி விட்டார்கள். අවුස්සලා 2019 ගෝඨාභය රාජපක්ෂ කිව්වා. இவ்வாறு கிளப்பி 2019 கோட்டாபே சொன்னார், ජාතිය බේරගන්න, எங்களது இனத்தை பாதுகாப்பதற்காக, ආගම බේරගන්න மதத்தை பாதுகாப்பதற்காக ගෝඨාභය දිනවන්න කිව්වා. கோட்டாபே வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னார்கள். සිංහල ජනතාව පොඩි බඳලා දිනෙව්වා. இவ்வாறு சிங்கள மக்கள் அவ்வாறே அவர்கள் கூட்டம் கூடமாக சென்று வெற்றி பெற வைத்தார்கள். දැන් ඒ පොහොට්ටුව කෝ? இப்பொழுது அந்த மொட்டு எங்கே? ඒ පොහොට්ටුව තමයි அந்த மொட்டு தான் කොවිඩ් වසංගත වෙලාවේදී. கோவிட் எங்களுடைய நோய் வருகின்ற பொழுது, කොවිඩ් වසංගත වෙලාවේදී මුස්ලිම් මිනිස්සු මිය යනකොට கோவிட் நோய் வருகின்ற பொழுது, முஸ்லிம் மக்கள் இறக்கின்ற பொழுது භූමි දානය කරන්න දෙන්නේ නැතුව ආදාහනය කරා. அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்யாமல் எரித்தார்கள். කවුද ආණ්ඩුව පොහොට්ටුව? யார் அரசாங்கம்? மொட்டுவின் அரசாங்கம். දැන් කො ඒ පොහොට්ටුව? இப்பொழுது எங்கே அந்த மொட்டு? ඒ පොහොට්ටුවේ බහුතරයක් ඉන්නේ දැන් රනිල් වික්‍රමසිංහ ගාව. அந்த மொட்டிலே அதிகமானவர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவோடு එදා இருக்கிறார்கள். ජාතිවාදයේ වපුරපු පොහොට්ටුව அன்று இனவாதத்தை விதைத்த மொட்டு, භූමි දානය කරන්න නැතුව ආදාහනය කරන්න කියලා තීන්දුව ගත්තු පොහොට්ටුව நல்லடக்கம் செய்ய விடாமல் எரித்த மொட்டானது අද ඉන්න රනිල් වික්‍රමසිංහ ගාවනේ. இன்று இருப்பது ரணில் விக்ரமசிங்கவுடன். අද පොහොට්ටුවේ නායකයා රනිල්. இன்று மொட்டின் தலைவர் யார் என்றால் ரணில். අනිත් කට්ටිය කා ගාවද ඉන්නේ? மற்றவர் யார் இருக்கின்றார்கள்? පොහොට්ටුවේ සභාපති ජී.එල්. පීරිස්. மொட்டு கட்சியின் தலைவர் ஜி.எல். பீரிஸ். ජාතිවාදී වපුරුකට හිටපු කට්ටිය. அவர்கள் இனவாதத்தை விதைத்தவர்கள். මුස්ලිම් ජනතාව ආදාහනය කරන්න කියලා තීන්දුව ගන්නකොට කැබිනට් එකේ හිටපු ජී.එල්. පීරිස් කොහෙද ඉන්නේ? முஸ்லிம் மக்களுடைய உடல்களை எரிக்க வேண்டும் என்று முடிவு கண்ட பொழுது ஜிஎல் கேபினெட்ல இருந்தவர் எங்கே இருக்கின்றார்? සජිත් ප්‍රේමදාස ගාව. சதிக் பிரேமதாஸ் இருக்கிறார். මුස්ලිම් ජනතාව ආදාහනය කරන්න ඕන කියලා වැඩ කරනකොට ආණ්ඩුව හිටපු ඩලස් සලහපෙරම ඇමති අද කොහෙද ඉන්නේ? அதே போன்றுதான் முஸ்லிம் மக்களுடைய உடல்கள் எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன டலஸ் அழகப்பன் அப்பொழுது அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் காவ. சஜித் பிரேமதாஸ் இருக்கிறார். ආදාහනය කරන්න ඕන කියලා මත හදපු නාලක ගොඩේවල අද කොහෙද ඉන්නේ?
அதே போன்றுதான்